வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் தற்போது புயலின் முன்பகுதி கரையை தொட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மணிக்கு அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போதைய விவரம் என்னவாக இருக்கு? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவி வந்த இந்த பெஞ்சல் புயலானது தற்பொழுது புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்க தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அந்த புயலுடைய முன்பகுதி நிலப்பரப்பை தொட்டி இருக்கிறது. அந்த புயலுக்கு மொத்தமா 3 பகுதி இருக்கும். முன்பகுதி, கண் பகுதி, மையப்பகுதி, பின்பகுதி அப்படின்னு இந்த பெஞ்சல் புயலுடைய கண் பகுதி தற்போது நிலப்பரப்பை தொட்டி இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே சொன்ன இடத்துல காரைக்கால் மற்றும் அந்த மகாபலிபுரம் இடையேவும் புதுச்சேரிக்கு அருகே தற்பொழுது இந்த பெஞ்சல் புயலானது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இந்த புயல் கரையை கடக்க தொடங்கி இருப்பதன் காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல காற்று வேகம், அது மழையை காட்டிலும் காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல தரைக்காற்று என்பது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது இந்த புயல் என்பது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தரைக்காற்று 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்க தொடங்கி இருக்கிறதன் காரணமாக மேலும் காற்றினுடைய வேகம் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதாவது மழையை காட்டிலும் காற்றினுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 அல்லது 4 மணி நேரத்திற்குள்ளாக இந்த புயல் என்பது முழுமையாக கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவுக்குள் இந்த புயல் என்பது கரையை கடக்கும் என சொல்லியிருக்காங்க. குறிப்பா சென்னை நோக்கி வராம புதுச்சேரிக்கு அருகே இந்த புயல் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. மரக்காணம், விழுப்புரம் ஆகிய பகுதிகளை நோக்கி இந்த புயல் செல்வதற்கான கரைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து இருக்கிறது. இப்ப என்னன்னா இந்த புயல் தீவிர புயலாக வலுப்பெறாமல் புயலாகத்தான் கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொன்ன அந்த இடைப்பட்ட பகுதிகளில் தான் தற்பொழுது பாண்டிச்சேரிக்கு அருகே இந்த புயல் என்பது தற்போது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த புயல் சென்னையை நோக்கி வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும், அதே போல புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடுமா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்த நிலையில தற்பொழுது புயலாகவே இந்த புதுச்சேரிக்கு அருகே காரைக்கால் இந்த கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும் மகாபலிபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயல் என்பது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் சொன்னது போலவே இன்று மாலை சரியாக 5:30 மணிக்கு புதுச்சேரிக்கு அருகே இந்த புயலினுடைய முன்பகுதி என்பது தற்பொழுது கரையை கடக்க தொடங்கி இருக்கிறது. வெங்கட்ரமணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம்.